அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல ஒவ்வொரு நோன்பையும் முழுவதுமா கடந்துட்டு வரோம். அதுக்கான முழு கூலியையும் அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக அதிகமா துஆ செய்வோம். அதுக்காக அதிகமா உழைக்கவும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம முயற்சி செய்வோம். அந்த முயற்சியில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க, இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சின்ன சின்ன மாற்றம் நமக்கு ரொம்ப கஷ்டமானதே கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணாம இருந்திருப்போம். அப்படி இப்ப நம்ம அத நோட் பண்ணி அத மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரமதான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், அல்லாஹ் கூட ரொம்ப நெருக்கமாகக்கூடியதாகவும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கக்கூடியதாகவும் இன்ஷா அல்லாஹ் அமையும். அப்படிப்பட்ட ரமதானாக இந்த ரமதான் நம்ம எல்லாருக்கும் அமையட்டும் அப்படின்ற துவாவோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்? ரமதான்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எத்தனை குரான் கம்ப்ளீட் பண்றது, எத்தனை சூறா நம்ம மெமரைஸ் பண்றது, சூறா எத்தனை ஜுசு ஓதி முடிக்கிறது, எத்தனை பேருக்கு நம்ம தர்மம் செய்யலாம், எத்தனை நோன்பு வைக்கலாம் அப்படின்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இஸ்லாம் இதன் அடிப்படையிலானது மட்டும் கிடையாது. இஸ்லாம் ஒரு ஹோலான விஷயம். அதனாலதான் இஸ்லாம் வந்து தீன்னு சொல்லுவோம். தீன்னா மார்க்கம், வழி, நம்ம செல்லக்கூடிய வழி. அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் இந்த இஸ்லாம். வெறும் குர்ஆன், வெறும் நன்மைகள் அப்படின்றது இதுல மட்டும் அமைஞ்சு இருக்கிறது இல்ல. வெறும் சதக்கா அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது. அதை தாண்டின சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல ஒரே ஒரு சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த ரமதான்ல நமக்கு சாதாரண கிடைக்கக்கூடிய கூலியை விட ரொம்ப பல மடங்கு கிடைக்கும். எப்படி அதை சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில தானே சொல்றான். என்ன அப்படின்னா, ஆதமுடைய மகனுக்கு அவன் செய்ததற்கான கூலி 10ல இருந்து 700 மடங்கு வரை கிடைக்கும். ஒரு ஒரு விஷயத்த செய்றோம் அப்படின்னா, அதுக்கான கூலி 10 கிடைக்குமா? என்ன அப்படின்னா, ஒரு ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அப்ப அது ஒரு நன்மை இல்ல, 10 நன்மையா இருக்கலாம். இல்ல 700 நன்மையாகவும் மாத்தி தரலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது சாப்பாடு குடுக்கறதுல மட்டும் கிடையாது. சும்மா ஈவன் நம்ம நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட்ட நல்லா உதறிட்டு படுக்கிறோம். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னாவ செஞ்சாங்க. அத நான் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு நன்மையில இருந்து 10 நன்மையில இருந்து 700 வரை எவ்வளவு நன்மை வேணா நமக்கு குடுக்கலாம். அது சாதாரண நாட்கள்ல. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த நோன்பு எனக்குரியது அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்பு தான் நமக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சான். உலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய கேலக்ஸிய படைச்சான். அதை தாண்டின விஷயங்கள் எல்லாத்தையும் படைச்சான். அப்படிப்பட்ட படைச்ச ரப்பு சொல்றான், இந்த நோன்பு ஒரு ஒரு அடியான், ஒரு அடிமையா தானே நம்மள படைச்சிருக்கான் அல்லாஹ். ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் வைக்கக்கூடிய நோன்ப நான் எனக்குன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு நன்மை இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவ்ளோ நன்மையை குடுக்கறதுக்கு நான் போதுமானவனா இருக்கேன். இந்த நோன்ப நீ இஹ்லாஸோன, அதாவது உண்மையான மன தூய்மையான நிலையில நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான். சூரா பக்கரால 261வது வசனமா சொல்றான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க செலவு பண்ணக்கூடியது என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ்? அவங்களோட செலவத்த செலவு செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. என்ன? ஒரு வித்தோட உதாரணம். ஒரு விதை, நெல் விதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அது 7 கதிர்களை முளைப்பித்தது. ஸோ ஒரு நெல் வைக்கிறோம் மண்ணுக்குள்ள. அது என்ன ஆகுதுன்னா 7 பிரான்ச் வருது. அந்த 7 பிரான்ச் ஒவ்வொரு கதிர்லயும் ஒரு பிரான்ச்லயும் எவ்வளவு இருக்குன்னா 100 வித்துக்கள் இருக்காம். ஒரு நெல் விதை வச்சா 7 பிரான்ச் வருது. 7லயும் ஒண்ணொண்ணுலயும் 100 இருக்கு. அப்ப 700. ஸோ இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை இருமடங்காக்குகிறான். 700 அத டபுள் ஆக்குனா 1400. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. ரூ. 1 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரூ. 1400 நான் தரேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல யாரு தான் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கும்? ரூ. 1க்கு ரூ. 1400. ரூ. 5 குடுத்தேன்னா அதுக்கேத்த கணக்கு. ரூ. 10 குடுத்தா எனக்கு கணக்கு தெரியல. அவ்ளோ கணக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நார்மலான டேஸ்ல, இது ரமதான் இல்ல, நார்மலான டேஸ்ல சொல்லி காட்டுறான். ஏன்னா அல்லாஹ் மிக்க விசாலமானவனாகவும் யாவற்றையும் அறிகிறவனாகவும் இருக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம். வாசி அப்படின்னா அதிகமாக கொடுக்கக்கூடியவன், விசாலமானவன், தாராளமா கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் நார்மல் டேஸ்ல. அப்போ ஒண்ணுக்கு 1400 வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா ரமதான்ல அதை விட பல 1000 மடங்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நன்மை செஞ்சோம்னா 1400 இல்ல 14,000 மடங்கு நமக்கு நன்மை கிடைக்கலாம். ஏன்னு யோசிக்கணும். ஏன் தரேன் தரேன் அப்படின்னு சொல்றான்? சும்மாவா தரேன்னு சொல்றான்? முன்னாடி இருந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய ஆயிலே கொடுத்திருந்தான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அதுக்கு அடுத்து அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா
300 ஆண்டு காலங்கள், 600 ஆண்டு காலங்கள் வாழ்ந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நமக்கு எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கு? ரொம்பவே ஷார்ட். 60 வருஷம் தான். 60ல இருந்து 70ன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது கூட நமக்கு தெரியாது. இன்னைக்கு உயிரோட இருப்போமா? நாளைக்கு கிடப்போமான்னே தெரியாது. அதுல ஒரே 1 மாசம் தான் இந்த ரமலான். அப்போ அந்த டைம்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், போனஸ் அந்த மாரி. அதனால தான் இவ்ளோ அதிகமா குடுக்குறான். சோ எதுக்காக இத குடுக்குறான்? சும்மா குடுக்குறான். கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் எவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பாருங்க. அந்த 60 வருஷத்துலயும் ஒரு 7 வருஷம் நம்ம எப்படி நோன்பு வைப்போமா, தொழுவோமா அப்படின்றது தெரியாது. அதே மாரி கடைசி காலங்கள்ல நம்மளால முடியுமா அப்படின்றதும் நம்மளால தெரியாது. அப்ப இருக்கக்கூடிய நம்மளால இயன்ற பருவம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால அல்லாஹ் சொல்றான், "நீ கொஞ்சமா பண்ணு, உனக்கு நெறைய தர்றேன்" அப்படின்னு சொல்லி காட்டுறான். சோ அதனால இங்க நெறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது. ஆனா என்ன நன்மை கிடைக்கும்? எத நம்ம நன்மையா கருதணும் அப்படின்னா, வெறும் நம்மளுடைய காச செலவு பண்றது மட்டும் கிடையாது. அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. ஒரு பாதையில இருந்து ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு கல்லையோ, முள்ளையோ நீங்க வந்து எடுத்து போட்டீங்க அப்படின்னா, அதற்கான கூலியே தரப்படும். எப்படி கூலி? சாதாரண கூலி இல்ல. பாதையில இருக்கக்கூடிய இடையூறை அவங்க நீக்குனாங்க. அதற்கான கூலி இல்ல. தர்மத்திற்கான கூலி. அது தர்மமா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ சதக்கா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, சம்பாதிச்சு, காசு எடுத்து அத கொண்டு போய் குடுக்குறதும், சாதாரணமா நான் வழியில போயிட்டு இருக்கேன். அந்த பாதைய வந்து ரிமூவ் பண்றேன். அந்த பாதையில இருக்கக்கூடிய இடையூறை ரிமூவ் பண்றேன். 2ம் அதுக்கேத்த மாரி கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இஸ்லாம், தீன், மார்க்கம் எல்லாத்தையும் கவர் பண்ணது. ஒரு தாய்க்கு, ஒரு தந்தைக்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்குள்ள செய்யக்கூடிய சாதாரண ஆ ஒரு நடவடிக்கை. கணவனுக்கு சமைக்கணும். எது சாதாரணமா செய்றது. ஆனா அல்லாஹ் அந்த மாரி சமைக்கக்கூடியதை அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு இபாதாவா கன்சிடர் பண்ணி அத தர்மமாக மாத்துறான். தாய்க்கு நம்ம தாய் தந்தைய நம்ம பார்த்துக்கலன்னா எப்படி? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க? நம்மள வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, சீன்னு சொல்லல, அந்த மாரி பண்ணல. அதனால நம்ம அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பேசிக் கடமை. மனிதனா படைக்கப்பட்டதோட பேசிக் கடமை. ஆனா அல்லாஹ் சொல்றான், "உன் தாய் தந்தை கிட்ட நீ பணிவோட இரு." அல்லாஹ் சொல்றான், "நீங்க அல்லாஹ்வுக்கு வேற யாரையும் இணையாக்காதீங்க. உங்க தாய் தந்தை கிட்ட பணிவோட இருங்க." அப்ப தௌஹீதுக்கு அப்புறமா தாய் தந்தைய அல்லாஹ் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறான். அதே மாரி சூரா லுக்மான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், "நீ எனக்கு நன்றியோட இரு, உன் தாய் தந்தைக்கு நன்றியோட இரு" அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறது குஃப்ர்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். ஏன்னா குஃப்ர்ன்றது நன்றி கெட்டு இருக்கிறதும் அதுக்குள்ள அடங்கும். இப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும். அதே நேரத்துல தாய் தந்தைக்கும் நன்றியோட இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம வீட்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, காசு கொண்டு போய் வேற யாருக்காவது இயலாதவங்களுக்கு குடுக்கணும். ஜக்காத்தை குடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கன்சிடர் பண்ண முடியாத விஷயமா இருக்கும். செய்யாத விஷயமா இருக்கும். ஆனா, ஒரு தாய்கிட்ட அன்பான ஒரு வார்த்தை பேசினா, நம்ம சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு ரூ. 1000 அதை விட சிறந்ததாக அல்லாஹ் மாத்தி தரலாம். அதுவும் குறிப்பா இந்த ரமதானுடைய நேரத்துல. மனைவி கிட்ட ஒரு அன்பா 4 வார்த்தை பேசினா, மனைவிக்கு ஊட்டி விட்டா, அது தர்மம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ மனைவிக்கு ஊட்டி விடுறதன் மூலமா, 4 வார்த்தை அன்பா பேசுறதன் மூலமா, அது அதோடைய நன்மைய நம்ம பல காலம் நோன்பு வச்சதுக்கான நன்மையாக தரலாம் அல்லாஹ். அப்படி சொல்லி காட்டுறான் அல்லாஹ். நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஏன்டா செய்றோம்? இவ்ளோ காசு குடுக்கணுமா? இவ்ளோ பண்ணுமா? அப்படி இல்லாம, இந்த செய்யக்கூடிய செயல் கூட ஒரு இபாதா. இதுக்கு கூட அல்லாஹ் எனக்கு கூலி தரான் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த இடத்துல வெறுப்பு வராது. அந்த இடத்துல கோபம் வராது. அந்த இடத்துல அன்பு அதிகமாகும். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ஹோப் அதிகமாகும். சுப்ஹானல்லாஹ். அதனால நமக்கு நன்மையும் அதிகமாகும். ஸோ நீங்க வெளிய தேடி தேடி காசு குடுக்குறது, வெளிய தேடி தேடி உதவி செய்றது, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நம்மளுடைய வீடுகள்ல சிறந்த முறையில நடந்துக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? ஜனாதிபதியா இருந்தாங்க. ரொம்ப பெரிய ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு கீழ தான் எல்லா மக்காவுல இருக்கக்கூடிய, மதீனாவுல இருக்கக்கூடிய நிர்வாகம் இருந்தது. அவங்க குர்ஆனை மனனம் செஞ்சுட்டே இருந்தாங்க. குர்ஆனை எடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்தவங்க, அவங்களோட மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலைகள்ல பங்கேற்பாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எத்தன கணவன்மார்கள் வீட்டு வேலைகள்ல பங்கேற்கிறாங்க? வீட்டு வேலைன்னா அவங்கள பொறுத்தவரை கடைக்கு போய் வாங்கி குடுக்குறது. இல்ல எத்தன பேர் வீட்ல சமையலுக்கு உதவி செய்றாங்க? எத்தன பேர் வீட்ல கிளீனிங்க்கு உதவி செய்றாங்க? எத்தன பேர் வீடுகள்ல இருக்கக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன பார்ட் செய்றாங்க? ஏன்னா, சிலர் கேட்பாங்க, "நான் வெளியவும் வேலை செய்யணும், வீட்லயும் வேலை செய்யணுமா?" அப்படின்னு. இதே மாரி தான் பெண்களுக்கு. பெண்களும் அதே மாரி தான். வீட்டுகள் வேலை போக கணவனுக்கு ஏதாவது உதவி செய்றது. கணவனுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, அவங்களோட பிசினஸ்ல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு, அந்த மாரி செய்றாங்க. ஸோ, யூசுவலா நம்ம மனைவிகள்ல இதுல அதிகமா பார்க்குறோம். பட் கணவன்ல இத பார்க்க முடியறது இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்ளோ பெரிய வேலையில அலுவலகத்துல இருந்தாலும், தன்னோட வீடுகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள அவங்க பார்த்தாங்க. அப்போ
அந்த மாதிரி செய்யறது நம்ம 1000 2000 10,000ன்ற கணக்குல நம்ம சதக்கா செய்யறதை விட சிறந்ததாக அமையும் நிச்சயமாக. ஏன்னா ரத்த உறவுகள், சொந்தங்கள், அதுக்கு செய்யறதுதான் நல்லா ப்ரியாரிட்டியா பாக்குறோம். நம்ம இந்த ரமதான்ல எத்தனை ரத்த உறவுகள் கிட்ட போன் பண்ணி பேசணும், எத்தனை உறவுகளை மன்னிச்சோம், எத்தனை உறவுகளுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செஞ்சோம், அவங்கள போய் விசிட் பண்ணோம், நோயாளியா பார்த்தோம். இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா, செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சரியான வகையில கொண்டுட்டு போறோம் ரமதானன்னு அர்த்தம். அதெல்லாம் இல்லாம வெறும் நான் நோன்பு வைக்கவே டைமா இருக்கு, கரெக்டா இருக்குப்பா, எனக்கு குரான் ஓதவே டைம் கரெக்டா இருக்கு, இது போக பிசினஸ் வேற பாக்கணும், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா பெரும்பகுதியான நன்மையை நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன பார்ட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யலாம். லுக்மான் சூரா லுக்மான்ல அகைன் நல்லா சொல்லி காட்டுறான், நீங்க கழுத மாதிரி கத்தாதீங்கன்னு சொல்றான். ரமதான்னாலே நமக்கு பொதுவா கோபம் அதிகமா வரும். கோபம் அதிகமா வந்து என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் கத்துவோம், டென்ஷன் ஆகும், மூஞ்சி காட்டுவோம், இதெல்லாம் செய்வோமா, குறை சொல்லுவோம், அதெல்லாம் செய்வோமா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் மாத்திக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டயோ, நம்மளோட குடும்பத்துக்கிட்டயோ, மனைவி கிட்டயோ, கணவன் கிட்டயோ, 2 பேருமே தான், நம்மளோட பிள்ளைங்க கிட்டயோ, நம்மளோட உறவுகள் கிட்டயோ இந்த கத்துறத குறைச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன் இப்படி பண்ண, ஏன் இது பண்ண, ஏன் இது பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளை குறைச்சிடலாம். நீ உனக்கு இது பண்ணவே தெரியாது, இது செய்யவே தெரியாது, நீ இப்படித்தான் பண்ணுவ, நானே பசியில இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு குறை சொல்றதை குறைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒண்ணை மட்டும் மாத்திக்கலாமா இன்னைக்கு? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இந்த நீயத்தை முதல்ல மனசுல கொள்ளணும். யா அல்லாஹ், இந்த ரமதான்ல இந்த ஒரு நோன்பு நான் யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம என் குடும்பத்துக்குள்ள மன அமைதியா நிம்மதியா நான் முடிக்க போறேன். அது நோன்பு இருக்க நேரம் மட்டும் இல்ல, அந்த நோன்புடைய காலங்கள் எல்லாமே சஹர் செய்யக்கூடிய நேரம் தான் ரொம்ப புனிதமான நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் இல்லையா? அப்போ அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திட்டிட்டு அந்த மாதிரி இல்லாம தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல மனசு அமைதியா, இது முடிஞ்சா எல்லாரையும் பாராட்டுவோம், இல்ல அப்படின்னா அமைதியா இருக்கலாம். ஒரு சின்ன ஸ்மைல், பிள்ளைய பார்த்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிரிப்பு, இதெல்லாம் போக கணவனும் மனைவியும் அன்போடு பார்த்து சிரிக்கும் போது அல்லாஹ் சிரிக்கிறானா, அப்படிப்பட்ட சிரிப்பு. அந்த தஹஜ்ஜுடைய நேரம், அந்த சஹர் செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் அடிவானத்துல நிக்கிறான். அப்ப அதை துவா செய்வோம், அதிகமா துவா செய்வோம். அதை விட்டுட்டு கம்ப்ளைனிங்கும், கத்துறதும், கோபப்படுறதும், சாப்பாட்டுல இது குறை அது குறை அப்படின்னு சொல்றதும், அதை விட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வெளியே வர முயற்சி செய்யலாம். அப்படியே உடனே மாத்திர முடியாது, பட் நம்மளோட முயற்சி அல்லாஹ் எதிர்பார்க்கறாங்கல்ல, அந்த முயற்சியை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதை விட அடுத்து பேரண்ட்ஸ்க்கு, நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கலாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றலாம். அது போக அவங்களுக்கு இந்த ரமதான்ல அதிகமா அன்பளிப்பு கொடுக்கலாம். ஒரு தாயும் தந்தையும் சந்தோஷப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா அல்லாஹ் அது பரக்கத்தாகவும் ரஹ்மத்தாகவும் ஆக்கி தருவான். மனக்குளிர வச்சா, ஒரு தாயும் தந்தையும் மனம் குளிர வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மன அமைதி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்க முடியும். என்னோட வாழ்க்கையில நானே பர்சனலா ஃபீல் பண்ணேன். அதாவது தாய் தந்தை கோவமா இருக்கும்போது கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். தாய் தந்தை சந்தோஷமா இருக்கும்போது அதோட ரஹமத்தும் பரக்கத்தும் அதிக அதிகமா அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அப்ப நம்ம அல்லாஹ் வந்து சொன்னான், ஷிர்க்க தவிர மத்த எல்லா நேரத்திலயும் தாய் தந்தைக்கு கட்டுப்படணும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நம்ம நின்னு தொழுகணும்னு நினைக்கிறோமோ, குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கலாம். நெறைய பேரு வந்து எல்லாருமே பெட் ரிட்டனா இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறது கிடையாது. அவங்க கூட அன்பா பேசுறது, 4 வார்த்தை பேசுறது, முகம் சிரிக்க அவங்களுக்கு வந்து முகம் மலர்ந்து அவங்க கூட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நெறைய பேர் தாய் தந்தைய விட்டு விலகி இருப்போம். அப்ப அவங்கள வந்து விசிட் பண்றது, அவங்களுக்கு தேவையான அன்பளிப்புகள குடுக்குறது, அவங்களுக்கு மனசு நிம்மதியான வார்த்தைகள பேசுறது, அதை செய்யலாம். 2வது மனைவி. மனைவி, கணவன் 2 பேருமே தான். ஒருத்தவங்க அடிச்சு சண்டை போடாம இந்த நேரத்துல, இந்த ரமதானுடைய நேரமாவது முடிஞ்ச அளவு சிரிக்க ட்ரை பண்ணலாம். சிரிச்சாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ் நெறைய பிரச்சனை போயிடும். கோவமா இருக்கும் நேரத்துல அந்த கோபத்த நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம சிரிக்க ஸ்மைல் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, இவர்கிட்ட இத கூட சொல்ல முடியாதா, அப்படி பண்ண முடியாதா, இத பண்ண முடியாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அல்லாஹ் கிட்ட குடுத்துட்டு, யா அல்லாஹ் இவர் இப்படி பண்றாரு எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் அல்லாஹ் கிட்ட கொண்டு போகலாம். அந்த பர்சன் கிட்ட கொண்டு போகாம அல்லாஹ் கிட்ட கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது மூலமா கணவன் மனைவி உறவு ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட பிள்ளைங்க கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே, மா நீ வேற எரிச்சப்படுத்தாத, நீ இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு இல்லாம அவங்க கிட்ட அன்பான முறையில நடந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாமா? நீங்க ஈஸியா சின்னதுன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்கறது தெரியுது எனக்கு. பட் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த மாற்றத்தை நீயத்தை கொண்டுட்டோம்னா அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். ஸோ என் தாய் தந்தை கிட்ட இந்த ரமதான் முழுக்க நான் கத்தக்கூடாது. என்னோட கணவன் மனைவி கிட்ட ரொம்ப அடிச்சு சண்டைலாம் போடக்கூடாது. அமைதியா சந்தோஷமா
நிம்மதியா சிரிக்கக்கூடிய மக்களாக நான் இருக்கணும். என்னோட பிள்ளைங்க கிட்ட நிறைய அன்பு செலுத்தணும். இந்த ரமதான்ல இவங்க கோவமே படல அப்படின்றத ஆச்சரியமா பார்க்கணும் என்னோட பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஒரு மாற்றம் நமக்கு ஓரளவு கஷ்டமா இருக்கும். பட் ஒரு சிலருக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா அதுக்காக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம நைட்டெல்லாம் நின்று தொழுதா, குரான் முழுக்க ஓதினாலும், எத்தனை கத்தம் முடிச்சாலும் சரி, நம்ம சதக்கா கொடுத்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை இதுல தர்றதுக்கு அல்லாஹ் போதுமானவனா இருப்பான். ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணுவோமா, நிறைய மக்கள் நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்றது இல்லை, அதனாலதான் நமக்கு தெரியறது இல்லை. அதனால இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாற்றங்களை எனக்குள்ள கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது, கத்தக்கூடாது. இது மூணை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா போதும். குறிப்பா எந்தெந்த நேரங்கள்ல, சஹருடைய நேரத்துல குறைய சொல்லக்கூடாது, திட்டவே கூடாது. அந்த நேரத்துல அதிகமா துவா செய்யணும். அப்புறம் இஃப்தாருடைய நேரத்துல, ஏன்னா இது ரெண்டும் சாப்பிடுற நேரம்ன்றனால குறை சொல்லி திட்டி தீக்குறோம் நம்ம. அது இல்லாம இன்ஷா அல்லாஹ் அந்த நேரங்கள்ல அன்போடு பாசத்தோட சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பேசிட்டு நிறைய துவாவில ஈடுபடக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த 2 நேரத்துல குறிப்பா செய்யக்கூடாது. மற்ற எல்லா நேரத்திலயுமே அன்போடு இருக்கிறவங்களாக, அந்த கழுத மாதிரி கத்தாதவங்களாக, குரல்களில் அருவருக்கத்தக்க குரல் கழுதையோட குரல், அது மாதிரி கத்தாதீங்க, நல்லா குரான்ல சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாங்க. அப்போ ரசூலை பின்பற்றக்கூடிய நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அமைதியா இருக்கக்கூடியவங்களாக ஆகும்போது அல்லாஹ் லைலத்துல் கத்ரை நமக்கு தருவான். எப்படிங்க அப்படி சொல்றீங்க, நீங்களா சொல்றீங்க அப்படின்னா, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான், நமக்கு லைலத்துல் கத்ர் வேணும் கண்டிப்பா. கடைசி 10ல அதிகமா நம்ம தொழுவோம்ல, என்ன செய்வோம் நம்ம, அது தொழுது அல்லாஹ் கிட்ட லைலத்துல் கத்ர் கொடு அல்லாஹ், எங்களுக்கு அதுக்கான நன்மையை கொடு அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்போம். அல்லாஹ் வந்து லைலத்துல் கத்ர்ல முக்கியமா என்ன கிடைக்கும்னு சொல்றான். நம்ம அந்த சூரா தெரியும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். ஸோ அந்த முழு சூறால பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ர நான் உங்களுக்கு அறிவியிருக்கேன். லைலத்துல் கத்ர்ல என்ன நடக்கும், மலக்குகள் வருவாங்க, ரூஹுல் குத்தூஸ் வருவாங்க. யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அவங்க என்ன செய்றாங்க, கதிரை நிர்ணயிச்சு கொடுக்குறாங்க. அதனால என்ன கிடைக்கும், சலாமுன் ஹிய ஹத்தா, ஸோ சலாம் உங்களுக்கு கிடைக்கும் மத்லஇல் ஃபஜர், ஃபஜர் வர. ஸோ நோக்கமே, லைலத்துல் கத்ரோட நோக்கமே சலாமை பெறுறது தான். அப்ப நம்ம இவ்வளோ முயற்சி செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அந்த லைலத்துல் கத்ருடைய நன்மையும் லைலத்துல் கத்ருடைய அடையக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஸோ இந்த முயற்சியா இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள்ல, நோன்புகள்ல ஒவ்வொன்றா முயற்சி செஞ்சுட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, கத்தக்கூடாது, அன்பா பார்க்கணும், பேசணும், சிரிக்கணும். இதுல ஒவ்வொன்றா இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாம். அதுக்கான நல்ல பாக்கியத்தையும் அதற்கான முழுவதுமான நற்கூலியும் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இந்த அமல்னால மற்ற அமல்களுடைய நன்மையும் இன்னும் பல மடங்கு ஆக்கி தருவான். இதன் மூலமா நம்ம தாய் தந்தைக்கு நெருக்கமாகிறது மூலமா ரொம்ப நெருக்கமாகலாம். கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது மூலமா ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். பிள்ளைகளை அன்போடு பார்த்துக்கிறது மூலமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். ஸோ குடும்பங்களை நம்ம சரி பண்ணுவோம், நம்மளோட வீடுகளை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத நம்ம முன்னுரிமை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யும்போது நம்ம வீடுகள்ல பரக்கத் உண்டாகும், அமைதி சலாம் உண்டாகும், சக்கீனா அல்லாஹ்வுடைய மன அமைதி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அதன் மூலமா நமக்கு மறுமையில சொர்க்கமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.